இது தரவை சித்தி விநாயகர் கோவில். இதிலிருந்து சில கருத்துகள் கொஞ்சம் தாரேன் கேட்போம். அதாவது நான் சொல்ல வர கருத்து என்னன்னு கேட்டால், முருகன்கிட்ட சேவல் ஒன்று இருக்கு. அந்த சேவலில் சில கருத்துகள் கொஞ்சம் தாராங்க, கேட்டு பார்ப்போம். அதாவது இந்த சேவல் ரெண்டு விதமான சேவல் இருக்கு. அதாவது குணம் குணம் ஒன்று குடும்பத்தோடு வாழுது, ஒன்று போருக்காக வேண்டி வாழுது. ரெண்டு குணம் உள்ள சேவல் அப்போ ரெண்டு விதமாக இருக்கு. ஒன்று குடும்பத்தோடு வாழுது, ஒன்று போருக்காக வேண்டி வாழுது. அப்போ போருக்காக வேண்டி வாழ்றே எப்படி தாக்குற என்று போட்டு அது வாழுது. அப்போ குடும்பமாக இருக்கிற அந்த கோழியோடு சேர்த்து இந்த சேவல் வாழுது. அப்போ ரெண்டு குணம் உள்ள சேவல் ரெண்டு விதமாக இருக்கு. அப்போ இதில் காட்டித்தாராங்க இதில் சொல்லித்தார கருத்து தான். அதாவது இப்போ மனிதனாப்பட்ட நம்மளுக்குள்ள இருக்கிற குணம் அத்தனை சேவலுக்குள்ளே இருக்கின்றாங்க. அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற குணம் அத்தனை இந்த சேவலுக்குள்ளே இருக்கின்றாங்க. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ இவங்க அந்த சேவல் அந்த அந்த நல்ல குணம் கெட்ட குணம் இருக்கு. அது நல்ல குணம் உள்ள சேவல் குடும்பத்தோடு வாழுது. அதை கெட்ட குணம் உள்ள சேவல் போருக்காக வேண்டி வாழுது என்று அந்த கருத்துக்கள் கொஞ்சம் தாராங்க. எப்படின்னு கேட்டால், இப்போ சேவல் இப்போ இருட்டுப்பட்டு வரக்குள்ள அது குறிப்பிட்ட இடத்துக்கு வருது. அப்போ நேரத்தோட உறக்கத்தை எடுக்குது. நேரத்தோட உறக்கத்தை எடுத்து அப்போ இது என்ன செய்யுதுன்னு கேட்டால், விடிய காலையில் 3 மணியா போல் சூரியன் உதிச்சு வார நேரம் இது சிறகு ரெண்டையும் தட்டி கூவும்னு சொன்னால் இது நம்மளை எழுப்பாட்டி அப்போ இது அந்த வெளிச்சம் பூமிக்கு பட்ட நேரம் அந்த கோழியோடு சேர்த்து இரையை தேடி போகும். அதாவது உணவை தேடி போகும். உணவை தேடி போகுதுன்னா உழைக்கிறதுக்கு போகுது. உழைச்சி சாப்பிட்றதுக்கு அது அந்த குடும்பத்தோடு போகுது. போயிட்டு அந்த அந்த உணவை தேடி சாப்பிட்டு இருக்கக்குள்ள அப்போ குப்பை ஒன்று கிடைத்தோடனே குப்பையை கிளறி அப்போ இது உணவை தேடி அந்த உணவை அந்த சேவல் அந்த கோழியை கூப்பிடும். அதோட பாஷையில் அந்த கோழியை கூப்பிட்டு அந்த உணவை அந்த சேவல் அந்த கோழிக்கு கொடுக்கும். கொடுத்தது பாடு அந்த கோழி அதை சாப்பிட்டு போட்டு விலகி நின்றது பாடு மறுகவும் அந்த சேவல் போயிட்டு குப்பையை கிளறி உணவு கிடைச்சது பாடு அதோட பாஷையில் கோழியை கூப்பிட்டு அந்த உணவை கொடுக்குதுன்றாங்க. அப்போ கணவன் மனைவியாக வாழுது. கணவன் உணவை எடுத்து தருது, அந்த மனைவி அந்த உணவை எடுத்துக்கொள்ளுதுன்றாங்க. அப்போ அதே மாதிரி தான் அப்போ இன்னொரு கோழி ஒன்று வந்தால் அதுக்கும் உணவு எடுத்து கொடுத்து போட்டு அதோடையும் சேர்ந்து வாழுது. அப்போ ஒரு மனைவி இருக்கிற இடத்துல 2 மனைவியாக வாழுது. அப்போ இன்னொன்று வந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளுது. அப்போ 3 மனைவி 4 மனைவின்னு போட்டு இந்த சேவல் வாழுது. அதே குணம் அப்போ நம்மளுக்குள்ளேயும் இருக்குன்னு தான் இவங்க சொல்கிறாங்க. அதே குணம் நம்மளுக்குள்ளேயும் இருக்குது. அப்போ இது என்ன செய்துன்னு கேட்டால், இப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற குணம் அத்தனையும் இந்த சேவல்குள்ளே இருக்குது. அப்போ 2 விதமான சேவல்கள் இருக்குது. ஒன்று போருக்குரியது, ஒன்று குடும்பமாக வாழ்கிறது. அப்போ 2 விதமான சேவலோட குணத்தை மனிதனாப்பட்ட நம்மளுக்கு ஒன்றுக்கு சேர்க்குறாங்க. ஒன்றுக்கு சேர்க்குறாங்கன்னு சொன்னால், இப்போ நல்ல குணம் ஒன்று, வேட்டையாடுற குணம் ஒன்று. அப்போ வேட்டையாடுற குணம் ஒன்று, நல்ல குணம் ஒன்று.
அப்போ நல்ல குணம் அப்போ இருந்தால் அப்போ அப்போ கெட்ட குணம் விடாது. விடாதுன்னு சொன்னால் நம்ம இப்போ இப்போ அடுத்த இப்போ பக்கத்தில் யார் சரி இருந்தால் அங்கே நம்மளோட புள்ளிகளை வந்து அனுப்ப மாட்டோம். எழுதுனா புள்ளிகள் வந்து கெட்டு போகும்னு அந்த அந்த எண்ணங்கள் வந்து நம்மளுக்குள்ளே இருக்குது. அப்போ அப்போ இதில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் அது கெட்ட குணம் வந்து நல்ல குணத்தை வாழ விடாது. ஏதாவது ஒன்று சொல்லி அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒன்று சொல்லி குழப்பத்தான் பார்க்கும். அப்போ அதில் பக்கத்துக்கு சேர்க்கத்தான் இந்த வேட்டையாடுற குணம் வந்து எடுத்துக்கொண்டு இருக்கு. அப்போ வேட்டையாடுற குணத்துக்கு வேணும் வந்து அந்த பெருக்கோணும். பெருக்கோணும்னு சொன்னால் இப்போ 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 எல்லாம் வந்து இவங்க வந்து எழுதி வைக்கிறாங்க. இப்போ இதுக்கு இருந்தவங்க வந்து எல்லாம் வந்து கதைகள் எழுதி வைக்கிறாங்க, இப்படி இப்படி தான்ட்டு. அதே மாதிரி வந்து வள்ளலாரும் வந்து எழுதி வைக்கிறாங்க, இப்படி இப்படித்தான் வாழ வேணும் என்று. அப்போ இதில் வந்து முக்கியமான இவர் வந்து சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து பங்காண்டு இவர் வந்து அந்த கண் பார்வை இழந்துக்கு. அப்போ இவரும் வந்து அந்த முக்கியமான கதைகள் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது ஒன்றும் வந்து நம்மளை புரியாமல் வாழ்கிறனால இது வந்து புரியல. அதே மாதிரி நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதில் கெட்ட குணம் என்னன்னு கேட்டால் பொறாமை, எரிச்சல், ஆத்திரம், ஆவேசம், காமம், இதில் இருந்து அந்த கெட்ட குணம் இன்றைய வந்து வாழ்கிறதுக்கு விடாது. அப்போ நல்ல குணத்துக்கு வந்து வாழ விடாது. அதில் பக்கம்தான் இழுக்க பார்க்கும். இழுத்த பார்த்ததுன்னா வேட்டையாடுற குணம் தான் இப்போ வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ கூடியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த குணம். அப்போ நல்ல குணம் வந்து அவ்வளோ வந்து வாழாது. வாழாண்டுன்னா இதை நல்ல குணம் என்று சொன்னால் இது போராடணும் என்று சொன்னால் அப்போ அந்த மிச்சம் அந்த வருஷ கணக்கில் போராடித்தான் இந்த நல்ல குணத்தை எடுக்கணும். அப்போ நல்ல குணம் எடுத்த ஏற்பாடு தான் இந்த சாகாவரம் எடுத்து பால் கடை கரைஞ்சி அப்போ எமனையும் வெல்லணும். எமனையும் வென்றால் தான் இந்த நல்ல குணத்துக்கு வாழலாம். அப்பயும் வந்து அந்த இவங்க வந்து பேச மாட்டாங்க, எழுதி படிச்சிருந்தா எழுதுவாங்க. அப்போ பேசணும்னு சொன்னால் கண் பார்வை இழக்க வைக்கணும், அப்படி இல்லாட்டி ஒழிச்சு பேசணும். அப்போ இவங்க வந்து அந்த பேச மாட்டாங்கன்னு சொன்னால் இப்போ மற்றவங்க வார்த்தையை கேட்டால் இவங்க பதில் வந்து சொல்ல மாட்டாங்க. அப்படி அந்த நல்ல குணம் அப்படி வாழ்ந்திருக்கும். அதே மாதிரி தான் எல்லாம் அந்த நல்ல குணத்துக்கு வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் வந்து காப்பாற்றணும். இவங்க சொன்னால் அவங்களுக்கு புரியாது, அவங்க சொன்னால் இவங்களுக்கு வந்து புரியாது. அதுதான் நீங்கள் இருக்கிற விஷயம். அதே மாதிரி எழுதி வைக்கிறாங்க, சொல்லி வைக்கிறாங்க, எத்தனையோ பேர் வந்து எழுதி வைக்கிறாங்க, இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும். அதே மாதிரி நம்ம வந்து அந்த நல்ல குணம் கெட்ட குணம் என்றே வந்து இதை வந்து அதுதான் அந்த 5 தலையை உருவாக்கி ஒரு தலையை கிள்ளி எறிகிறாங்க. கிள்ளி எறிகிறதுலேயும் கதைகள் கொஞ்சம் இருக்குது. அப்போ போருக்குரிய இதுலேயும் வந்து கதைகள் கொஞ்சம் இருக்குது. அப்போ இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த அப்போ இதில் நிறைய வந்து கதைகள் வந்து சொல்லி வைக்கிறாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தாரேன். நன்றி, வணக்கம்.